தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அதுல நம்ம சொல்லியிருந்தோம் ஈரான் மீது போரை நாங்க நிறுத்துறோம்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருக்காருன்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அதுதான் என்ன இருக்கு, தலைப்பு செய்தியா போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா 5 நாள் போர் நிறுத்தம், அவங்களுடைய மின் உற்பத்தி நிலையத்தையோ அணுசக்தி நிலையத்தையோ அப்படி இல்லாட்டினா அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பையோ நாங்க தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அதுக்கு வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான்ட்ட நாங்க பேச்சுவார்த்தை போனோம், அந்த பேச்சுவார்த்தையுடைய முன்னேற்றத்தின் காரணமா தான் இதை நாங்க நிறுத்துறோம்னு வேற சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க பேச்சுவார்த்தை போனாங்களாங்கிறதே நம்ப முடியல. இப்போ 2 மணி நேரம் ஆயிருக்கு நம்ம இந்த வீடியோ போட்டு. அந்த தலைப்பு செய்தி வந்ததே அப்பதான். 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்ப என்ன நிலவரம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுவரையும் அதை ஈரான் இன்னும் அறிவிக்கல. அறிவிக்காட்டினாலும் பரவாயில்ல, ஒரு 2 இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க கலாய்ச்சி தள்ளியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய ஊடகங்கள்ல இந்த செய்தி எப்படி போட்டாங்கன்னா, ஈரானுடைய ஊடகங்கள்ல ட்ரம்ப் ஒரு கோமாளி, அவருடைய கோமாளித்தனமான அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்க. அப்ப ஈரான்ல இருக்கிறவங்களுக்கே பாத்தீங்கன்னா அவங்க ஊடகங்கள் கூட நம்ப முடியாத அளவுக்கான ஒரு அறிவிப்பை தான் ட்ரம்ப் விட்டுருக்காரு. யாருக்குமே பாத்தீங்கன்னா ஈரான்ல இது மேல நம்பிக்கையும் இல்லை, சந்தோஷமும் இல்லைன்னு தான் சொல்லணும். அது இல்லாம இப்ப ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஈரானி. என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த அலை போகக்கூடிய அந்த ஏவுகணையின் மீது என்ன பண்ணிருக்காங்கன்னா, ட்ரம்ப்புடைய முகத்தை போட்டுட்டு எங்களுக்கு யாராவது உதவி செய்யுங்க, ஹார்மோஸ் அணையை திறக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி எழுதி என்ன பண்ணிட்டாங்க, ட்ரம்ப்புடைய புகைப்படத்தை ஒட்டி அங்க பாத்தீங்கன்னா அந்த ஏவுகணையை தயாரா வச்சிருக்காங்க. அது மூலமா ஈரான் என்ன கிண்டல் பண்றாங்கன்னா, ட்ரம்ப்பால ஈரானை அடிப்பணிய வைக்க முடியல, ஹார்மோஸை திறக்க வச்சிருவோம், 48 மணி நேரத்துல சாதிச்சிருவோம்னு சொன்னாங்க. ஆனா சாதிக்க முடியல பாருங்க. இப்ப 5 நாள் என்ன பண்ணிருக்காங்க, போரை ஒத்தி வைக்கிறீங்கிறாங்க. அதுல இருந்தே தெரியுது இந்த 48 மணி நேரம் 2 நாள் அப்படிங்கிறது இப்ப 5 நாளா மாறி இருக்கு. இவங்கனால எங்களை அடிப்பணிய வைக்க முடியாது, அவங்க இப்ப அழுகாத குறையா எங்கள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க, யாராவது உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நேட்டோ நாடுகளை கூப்பிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஈரான் கலாய்ச்சிருக்காங்க. நேரடியா அவங்க பாத்தீங்கன்னா இந்த 5 நாள் போர் நிறுத்தத்தை பத்தி எதுவுமே சொல்ல, ஆமா இல்லைன்னு சொல்லல. அதுல இருந்தே தெரியுது இது இல்லவே இல்லைங்கிறது. அதே நேரத்துல அவங்களுடைய ஊடகங்கள் ட்ரம்ப்பை கோமாளிண்டும், அதே மாதிரி ஈரானுடைய IRGC அடுத்த ஏவுகணைக்கு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் கெஞ்சி அழுகிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, வாசகத்தை எழுதி அதை அனுப்புறாங்க. இதுல இருந்தே தெரியுது. நம்மளுடைய கமெண்ட்லயும் பார்த்தோம், கடந்த வீடியோ இப்ப நம்ம போட்டிருந்தோம்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அந்த இதுல எல்லாம் பார்த்திருந்தோம். கண்டிப்பா இதை ஈரான் நம்ப மாட்டாங்க, இவங்க பேச்சுவார்த்தையே செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் மக்களும் நீங்களும் நம்புறீங்க, நாமளும் அப்படிதான் நம்புறோம். இது நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க 48 மணி நேரம் முடிச்சதுக்கு பிறகு ஈரானுடைய எல்லாமே மின் உற்பத்தி நிலையத்துடைய கட்டமைப்பே அழிக்க போறோம்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் மின் உற்பத்தி நிலையம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை குறிச்சு என்ன பண்ணாங்க, ஒரு மேப்பே ஒரு சாட்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாட் தான் இது. அதுல பாத்தீங்கன்னா எங்கெங்க ஈரான்ல கரண்ட் சோர்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்செல்லாம் வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. உடனே அதுக்கு இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய மின் உற்பத்தி நிலையத்துடைய சாட்டை ஈரான் வெளியிட்டு, நீங்க எங்களை அடிச்சா நாங்க இஸ்ரேல் அடிப்போம், அதுக்கப்புறம் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எல்லா மின் உற்பத்தி நிலையத்தையும் அடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருந்தாங்கன்னா, மற்ற நாடுகள்லாம் அப்படி செஞ்சிடாதீங்க, அமெரிக்கா நீங்க ஏதாவது போய் செஞ்சீங்கன்னா அவங்க பதிலுக்கு செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பயப்படுறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்பதான் உணர்ந்திருக்காங்க அங்க ஈரானுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது. அதனால இப்ப எல்லாருமே ட்ரம்ப்பை போய் என்ன பண்ணிருக்காங்க, அப்படி செய்ய வேண்டாம், ஆல்மோஸ்ட் 48 மணி நேரத்துல அவங்க திறக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னதும், அதுக்கப்புறம் அவங்க அதை செய்யாட்டினா நீங்க மின் உற்பத்தி நிலையத்தை அடிக்கிறேன்னு சொன்னதும் ரெண்டுமே தப்புதான்னு சொன்னதுக்கு பிறகு இப்ப என்ன பண்ணிருக்காரு, அவசர அவசரமா என்னால யோசிக்க முடியல, எங்களுக்கு ஒரு 5 நாள் அவகாசம் தேவை, பேச்சுவார்த்தை இன்னும் சுமூகமா போகணும், 5 நாள்ல நாங்க பேசி முடிச்சிருவோம், பேசி முடிச்சோம்னா என்ன பண்ணுவோம்னா நாங்க போர் நிறுத்தம் நிரந்தரமா கொடுக்கறதா இல்ல தற்காலிகமான நிறுத்துறதா இல்ல போரை தொடர்றதா நாங்க சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஆயுதங்களை கொண்டு இறக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த மிஷின்குள்ள ஃபீட் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்படுது. 10ஆவதுக்கு இந்த அரபு நாடுகளும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க. என்ன இந்த நேட்டோ நாடுகள் தான் நம்ப முடியல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாள் காலையில எந்திரிச்சனும் சரி நாங்க ஈரான் கூட துணைக்கு போர் வரோம் அப்படிங்கிறாங்க, மதியானம் ஆனனும் நாங்க வரணுமான்னு கேக்குறாங்க, சாயங்காலம் ஆனனும் நாங்க வரல நாங்க தூரமா நின்று பாத்துக்கிறோங்கிறாங்க. இப்படியே மாத்தி மாத்தி நேட்டோ நாடுகள் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவோ அழுத்தம் கொடுத்து பார்த்து கூட இதுவரையும் நேட்டோ நாடுகள் உறுதியா நாங்க போருக்கு வரோம்னு சொல்ல. 22 நாடுகள் எங்களுக்கு கூட போர் வரக்கு தயாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. யார் தரப்புல இருந்துன்னா அமெரிக்கா தரப்புல இருந்து. ஆனா அதை நம்பலாமான்னு கேட்டா நம்ப முடியாது. ஏன்னா நேட்டோவுடைய அவங்க ராணுவ தலைமை என்ன பண்ணிட்டாங்க, ஈராக்ல இருந்து ஈரானுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு பயந்து காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஈராக்ல ஈரானுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ப்ராக்சிஸ் அடின்னு அடிச்சு நேட்டோவுடைய படைகளே கிளம்பி போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எங்கிருந்து போய் ஈரான்கிட்ட மாட்ட போறாங்க. ஒரே ஒரு இடம், எந்த இடத்துல மாட்டுவாங்கன்னா ஒட்டு மொத்தமாவே ஹார்மோஸ் எல்லாமே மூடிட்டாங்க, யாருடைய கப்பலுமே போல, ஒரு பெரும் பிரச்சனை வருது, அந்த மாதிரிலாம் எல்லாருமே திசை திரும்புறாங்க, ஈரானுக்கு எதிராக வராங்கன்னா வேணா ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கோ தவிர
இப்போதைக்கு நேட்டோ படைகளுமே வர்றதுக்கு தயாரா இல்லை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னடா அது யாருமே வர மாட்டேங்கிறாங்களே, இப்ப நம்ம போய் சண்டையை போட்டோம்னா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் ஒத்தி வச்சு அதுக்குள்ள மிரட்டி ஏதாவது ஒரு எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸோ இல்லை எதையாவது ஒன்று வெளியே விட்டு அவங்க என்ன பண்ணலாம், பிளாக்மெயில் பண்ணியாவது உள்ளக்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த 5 நாளை வந்து ஈரான் ஏத்துக்கலைன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா போரெல்லாம் நிக்காது. அவங்க பாட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. நீ வேணா ஒரு 5 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நாங்க அடிக்கிறத அடிச்சுக்கிறோம் அப்படிம்பாங்க. அதனால அநேகமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அலை அவங்க என்ன அனுப்புறாங்கிறத பொறுத்துதான் இந்த போர் நிக்குதா இல்ல வந்து கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறது தெரிய வரும். இததான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஈரான் வந்து அமெரிக்கா என்ன பண்றாங்க, வெறும் வந்து ட்வீட் போட்டே ஜெயிச்சிடலான்னு பாக்குறாங்க. ஒருத்தவங்க ட்வீட் போட்டே ஜெயிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணும், களத்துல வந்து சண்டை போட்டு ஆகணும். ஒருத்தவங்க அமைதியா இருந்து ஒருத்தவங்க ட்வீட் போட்டா பரவாயில்ல, நாங்க எங்க அமைதியாவா இருக்கோம், நாங்க பதில் கொடுத்துட்டு தானே இருக்கோம், ஆக்டிவா தானே இருக்கோம்னு சொல்லிட்டு நேற்று ஆராய்ச்சி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பார்த்தா வந்து ட்ரம்ப் ஒரு ட்வீட்ல வந்து 48 மணி நேரத்துல நிறுத்துங்கன்னு மிரட்டுறாரு. 2வது ட்வீட்ல வந்து 5 நாள் நானே நிறுத்துறேன்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிருக்காரு. இது வந்து ஒட்டுமொத்தமாகவே வந்து அமெரிக்காவுடைய பலவீனத்தையும் தோல்வியும் வந்து காட்டக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பா இது வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிதான் இதுவரையும் வந்திருக்கு தகவல். மேலதிகமான தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க.